எல்லோருக்கும் வணக்கம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா மார்க்கெட்ல ஏற மாட்டேங்குதே. இன்னைக்கு கூட நிஃப்டி 120 பாயிண்ட் இறங்கி கிடக்கு. ஆனா ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, புலி எப்பொழுது பதுங்கும் என்றால் பாய்வதற்குத்தான் பதுங்கும், ஓடி ஒளிவதற்கு பதுங்காது. பாய வேண்டிய நேரத்தில் பாய்வோம், முடிவு கட்ட வேண்டிய நேரத்தில் முடிவு எடுப்போம் அப்படின்றார். கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. அவன் எங்கெங்க பாயறான், 2-3 நாளா பதுங்கிக்கிட்டே தான் இருக்கான். எது எப்படியோ நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்கள் மார்க்கெட் உச்சியில் இருக்கிறதுனாலையும் அது 25,000க்கு கீழே போனால் தானே ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் பெருசாக செல்லிங் என்பது வரல. உங்களுக்கு தெரியாதில்ல, மார்க்கெட்டில் எப்போ செல்லிங் வரும், எப்போ பல பங்குகள் பயங்கரமாக கிராஷ் ஆகும் அப்படின்னா தொடர்ந்து செல்லிங் வரும்போது தான் கிராஷ் ஆகும். மார்க்கெட் இருக்கிறதே லோ ரேட்டில் இருக்கும்போது தான் கிராஷ் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட் கொஞ்சம் உச்சியில் இருக்கிறதுனால 2-3 நாட்களாக தொடர்ந்து இறங்கினாலும் இப்போ வரைக்கும் பெருசாக பாதிப்பு என்பது வராத மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மிக முக்கியமான செய்தியே இந்த டிசிஎஸ் ஷேர்னுடைய Q1 ரிசல்ட் என்பது வந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அதில் வந்திருக்கு. ஆனால் அந்த முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளையாட்டாக இப்போதான் சமீபத்தில் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு அதில் ஒரு தகவல் என்பது வந்திருந்தது. அதாவது அவங்களுடைய ப்ரொமோட்டர் லாக்இன் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவங்க இனி செல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்போ அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் அவன் தொப்புன்னு கீழே தானே விழுந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி கொண்டிருந்த நேரத்தில் அவன் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து முடித்த பிறகு அப்படியே கிட்டத்தட்ட 30% மேலே ஏறி இருக்கு. ஸோ எந்த பங்கு எப்போ ஏறுவான்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டாக இந்த லோ ரேட்டில் இருக்கும்போது அந்த தகவல் என்பது வந்தது. அந்த தகவல் வந்த பிறகு மிக அற்புதமாக கீழே இருந்து ஒரு 30% மேலே ஏறி விளையாட்டு காமித்து விட்ட ஒரு பங்காக இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் என்பது இருக்கு. த கிரேட் டாடா ரிசல்ட் வந்துடுச்சு. டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் வந்த இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் இப்போதைக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் மிக முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கினுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கணும். டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் வந்துடுச்சு. டிசிஎஸ்ல இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, ஐடி கம்பெனிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா முடியலையா அப்படின்றது தெரியல. பட் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி போன குவார்ட்டரில் 26% அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின், இந்த முறை 27% காமிச்சிருக்காங்க. இதனால போன குவார்ட்டரை விடவும் அதிகமான லாபம் என்பது பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தினுடைய குவார்ட்டரோட கம்பேர் பண்ணிலையும் அதிகமான லாபம் என்பது பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் தாங்க எல்லாத்துலேயுமே முன்னோடி. இப்போ இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கிற மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் எல்லா ஐடி பங்குகளுமே வெளியிடக்கூடிய ரிசல்ட்டில் அதிகமாக இருந்துன்னு வச்சிங்களேன், மறுபடியும் ஐடி துறையில் ஒரு வசந்தம் மலருக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. நண்பர்களே, இந்த ஸ்லோ மார்க்கெட்லேயும் இந்த மாதிரியும் கூட சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி பல பங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாலட்டிலிட்டி லெவல்குள்ளேயே இருக்குது. இந்த கேப்ரி குளோபல் அப்படின்ற பங்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி காமிச்சதுக்கப்புறம் அவன் 8% என்பது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இறங்கி 3 முறை ஏறிட்டான். ஸோ இப்படியும் கூட பல பங்குகள் தன்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சிருக்கும் பொழுது மார்க்கெட்டில் எப்பேற்பட்ட மார்க்கெட் ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்தாலும் அதனுடைய வாலட்டிலிட்டி என்பது இருந்துருச்சுனாக்க, ஏங்க இப்போ 8 அதுவே 24% ஆச்சு. ஆனால் கரெக்டாக அந்த லோனில் போயிட்டு வெளியே வர முடியுமா என்பது ஒரு டவுட்டு தான். இது கண்டிப்பாக பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்கள் ஏகப்பட்ட பேர், இது போன்ற லோ ஹைகளை பிடிக்கக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ புலி பதுங்கினாலும் சரி பாஞ்சாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டாக அதனுடைய வாலட்டிலிட்டியில் லோவில் வாங்கி ஹையில் விற்க தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு அதனுடைய வேலையை காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. உண்மையிலேயே ஒரு புலி பதுங்கி அதுக்கப்புறம் பாஞ்சுது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா அதுக்கு இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற பங்கு தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 2-3 மாதங்களாகவே மிகவும் ஒரு சாதாரண ஒரு சைடுவேஸ்குள்ளேயே அடைந்து கிடந்த பங்கு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குறிப்பிட்ட நேரோ ரேஞ்சை விட்டு வெளியே வரணும்னு வெளியே வந்தான் பாருங்க. 1600 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 2100 வரைக்கும் ஒரு 4-5 நாளில் போய்விட்டது. சரி அழுகாத கண்ணை தொடச்சிக்க அப்படின்ற மாதிரி இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்குல மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அந்த பங்கு சரிவடைந்து வந்து கொண்டே இருந்தது.
கரெக்டாக அந்த லோவை தொட்டுட்டு மறுபடி போனால் 25% கிடைக்குமே அப்படின்னு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இமாமி லிமிடெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏதோ ஒரு இடத்துல மனம் போன போக்கிலே இடையிலேயே ஒரு ரிவர்சல் போட்டு 12% என்பது ஏறிடுச்சு. பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க 25%க்கு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்கு பாதிலேயே திரும்பி 12% ஏறி யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்கினுடைய டிவிடெண்ட் ஈல்டு 1.5%. ஸோ இனி வரக்கூடிய ரிசல்ட்டில் ஒரு 250 கோடி 300 கோடின்னு ரிசல்ட் கொடுத்து ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடத்துவாங்களா? அது என்னதான் 12% சமீபத்தில் ஏறி வந்தாலும் 52 வீக் ஹையிலிருந்து ரொம்பவுமே கீழே இறங்கி கிடக்கு. ஸோ ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நினச்சிக்கிட்டு இதை கீழே ஏற்றி விடுவாங்களா, அல்லது இன்னும் கீழே மறுபடியும் ஒரு 500 வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் மேலே கொண்டு வருவாங்களா, என்ன ஏதுன்னு தெரியாதபடிக்கு இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த இமாமி லிமிடெட் இருக்கு. ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த கேபிஆர் மில் அப்படின்ற பங்குல ஒரு சந்தோஷம் வந்திருக்குங்க நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு இது கீழே இறங்கிருமோன்னு பயந்துட்டு இருந்த நேரத்தில் லோ லெவல்ல இருந்து 12% ஏறி இருக்கு. இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், அமெரிக்கா தற்போது பங்களாதேஷ் மேல விரிச்ச வரியும் தான் ஒரு காரணம். அந்த வரி உயர்வு இந்த கேபிஆர் மில் போன்ற எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கீழிருந்து ஆல்மோஸ்ட் 11% இந்த பங்கு ஏறி இருக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்பவுமே பெரிய அளவில் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்க திடீர்னு பெருசாக இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பற்றி யோசிச்சு பார்ப்பாங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க அல்லது ஹெட்ஜிங் போடுவாங்க. ஏன் அப்படி திடீர்னு இறங்குச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் எடுத்து மேல் நோக்கி போனால் 1000 ரூபாய் எங்கே 1200 எங்கே கரெக்டாக அந்த 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுவிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி அவனால் ஏற முடியாமல் இருந்ததோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் 1200 ரூபாயிலிருந்து 1100ன்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற பங்கு, அவனுமே ஒரு மிக குறிப்பிட்ட ஹை போனதுக்கப்புறம் மறுபடியும் அவனால் ஹையை தாண்ட முடியல. அப்புறம் மறுபடியும் 800 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 700 ரூபாய்ன்னு வந்து விழுந்திருக்கு. நிஃப்டியுமே இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்திய 4-5 நாட்களாக அவனுடைய பழைய ஹைகளை வந்து உடச்சு போக முடியல. 4-5 நாளாக ரொம்ப சோகமாக தான் இருக்கு. ஸோ எது எப்படியோ மறுபடியும் மார்க்கெட் இனி பழைய ஹையை உடைச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லைனாலும் இப்போதைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னைக்கு 25,000க்கு கீழே போகிறானோ அன்னைக்கு கும்பா ஆகிடுமோ அப்படின்னு பல பேர் இப்போ லேசாக பயப்படுறாங்க. ஏன்னா 4-5 நாளாக மார்க்கெட்டில் எந்த விதமான விஷயமும் இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். அதனால் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர், எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய போர்ட்ஃபோலியோவும் அவங்களுடைய சாஃப்ட்வேர் சிஸ்டம் சொல்லிக்கிட்டே இருக்கும், எதை விற்று எதை வாங்கி ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை என்ன ஏதுன்னு உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு என்னைக்காவது ஒரு நாளில் 5% 10% வீழ்ச்சி அடைஞ்சிச்சுனாவே அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யாருடைய போர்ட்ஃபோலியோ இங்கே 100% 200% ப்ராஃபிட்டில் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, வெரி ரேர் கேஸ். ஒரு நண்பர் சொல்கிறாரு, பிபிசிஎல் அப்படின்ற பங்கில் வந்து நான் 100% ப்ராஃபிட் பிடிச்சேன், நான் வாங்கின விலையை விட 100%க்கு மேலே நான் ப்ராஃபிட் பிடிச்சிருக்கேன் அப்படின்றார். ஸோ எத்தனை பேர்த்தினால இந்த மாதிரி ஒரு பங்கினுடைய விலையை சமீபத்தில் 100% ப்ராஃபிட்டுக்கு மேலே கையில் வச்சிருக்க முடியும்? மிக குறைவான ஆட்கள். அதனால் இருக்கிறதும் போயிடக்கூடாது ஆண்டவா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி என்றைக்கும் மனசில் நினச்சிக்கணும். நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கீங்க அப்படின்னா விளங்கிடும் அப்படின்ற மாதிரி பல பேர் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்குமே சமீபத்தினுடைய லோ லெவலில் தான் இருக்குது. இனி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 month லோவில் இந்த ஆர்இசி லிமிடெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கும் சமீபத்தில் தான் ஒரு 10% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்தா இதே லெவலில் இருந்து. ஆனால் மறுபடியும் சம்பாரிச்சு கொடுத்த அடுத்த நாள்லேருந்தே இறங்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் அதே லோ கிட்ட வந்து விழுந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில் ஒரு 20%க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது என்னவோ தெரியல, இப்போ வெறும் 10% ஏறுவதும் மறுபடியும் 10% இறங்குவதுமா இருக்குது. இந்த சமயத்தில் டெத் கிராஸ் ஓவர் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி டெத் கிராஸ் ஓவர் பிரேக் அவுட் இருக்குது, டெத் கிராஸ் ஓவர் பிரேக் டவுன் இருக்குது, டெத் கிராஸ் ஓவர் ஃபெயிலியரும் இருக்குது. ஸோ இப்போ டெத் கிராஸ் ஓவர் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஜிஐசிஆர்இ அப்படின்ற பங்கு
கடைசிக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே தொட்டுட்டு அப்புறம் கீழே இறங்குதா அல்லது இப்படியே இறங்குதா அல்லது மேலே ஏறுதா அப்படின்றது தெரியாதபடிக்கு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த கிக்ரி அப்படின்ற பங்கு வந்திருக்கு. ஸோ அளவும் முடியல சிரிக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி டிவிடெண்டெல்லாம் 2.5% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பங்கு எப்படா தன்னுடைய 52 வீக் ஹை திரும்பி வந்து சேரும், இந்த வருஷத்திலே ஒரு முறை கீழே இறங்கிட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வந்து இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு எப்படா மறுபடியும் தன்னுடைய 52 வீக் ஹை வரும், எப்போ ஒரு நல்ல குவார்டர்லி ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது திரும்பி மேலே 52 வீக் ஹை வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் அப்படின்ற பங்குல ஒரு மிக முக்கியமான தகவல். சமீபத்தில் அது மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சதுக்கப்புறம் 2 மாதமாக அதே வாலட்டிலிட்டியில் டாப் லெவலில் இழுத்து பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கான். எதுக்குன்னு தெரியல, கீழே அந்த பங்கு விழுகவே இல்லை. 2 மாசமா இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் 2 மாசமா நான் ஸ்டாப்பாக இறங்கின பங்கு. ஆனால் இந்த முறை நான் ஸ்டாப்பாக இறங்காமல் ஒரே லெவலில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பங்கு இன்னைக்கு மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்றது இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸில் ஒரு தகவல். இதெல்லாம் விடுங்க, இப்போ நம்ம 2-3 கிங்குகளை பார்க்க போகிறோம், 2-3 ஹீரோஸ்களை பார்க்க போகிறோம். எவ்வளவு தூரம் கீழே இறங்கினானோ அவ்வளவு தூரம் ரெக்கவரி பண்ணி காட்டிய சில பங்குகளை பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்கறது ஃபென்டாஸ்டிக் ரெக்கவரி அக்மி சோலார் அப்படின்ற பங்கு 70% கீழிருந்து மேலே ஏறி ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. எல்லாம் அந்த மாரியாத்தா பண்ணுற வேலை. நாங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்குகள் இப்படி நடக்கல, ஆனால் பார்க்குற மற்ற ஸ்டாக்குகள் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த அக்மி சோலார் அப்படின்ற பங்கு ஐபிஓ வரும்பொழுதே பெரிய ஃபேமஸாக தான் வந்தது. அதுக்கப்புறம் கீழே விழுந்து பல முறை இந்த பங்கு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருந்தது. ஆனால் அதெல்லாம் லோ லெவல் வாலட்டிலிட்டி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சமீபத்தினுடைய லோலேருந்து ஏறினா பாருங்க 70% மேலே ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த பங்குலாம் எந்த தகவல் இந்த கம்பெனி 70% திருப்பி மேல் நோக்கி ஏற்றுறதுக்கு வாய்ப்பாக இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய செக்டர் வந்து நல்ல செக்டர் தான். இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செக்டரில் கும்பா பாடிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால இறங்கிட்டு இருந்தது. அது ஒரு ரீசன், மார்க்கெட்னாலே இறங்குச்சு. ஸோ செக்டர் வைஸ் இது ஒரு ஸ்டில் பாசிட்டிவான ஒரு கம்பெனி. ப்ளஸ் டிவிடெண்ட் லேஸாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இப்படி இருக்கக்கூடிய கம்பெனி தன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது வெறும் 15 கோடி, 112 கோடி, 122 கோடின்னு ஏறு வரிசையில் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கிறதுனால அதுதான் முதல் சஸ்பெக்ட். ஒரு பங்கு திரும்பி இவ்வளவு தூரம் ஏறி வருதுன்னா முதல்ல அவன் நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனி கிடையாது, அதே மாதிரி வெறும் லாபம் மட்டும் செய்யக்கூடிய கம்பெனி கிடையாது, லாபத்தை ஏர்முகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ முதல் செக் பாக்ஸ்லேயே அவன் டிக் ஆகிட்டதுனால அதில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் யார், பெரிய ஆளுக்கு எத்தனை % வச்சுருக்காங்க, அவங்க ஏற்றிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா, அல்லது இது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா, அல்லது இதனுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, இதனுடைய கடன் எப்படி இருக்குன்னு எதுவுமே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ்லேயே டிக் ஆகிடுச்சு, அப்புறம் என்னத்தை போய் அதை பார்க்குறது அப்படின்ற மாதிரி விட்டு போட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் இந்த அக்மி சோலார் இப்படி இறங்கி ஏறி இருக்குன்னா அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்ட்டு தான். ஸோ அப்போ யாராவது ஒரு பங்குகளை வச்சு அவன் கீழே இறங்கி மட்டும் கிடக்கிறான்னா, பட் அவன் நல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கான்னா, ஆண்டவா மாரியாத்தா எல்லாம் முன் செயல், மறுபடியும் அந்த பங்குகளை மேலே ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். ஸோ தயாராக இருக்கேன். எதுக்கு தயாராக இருக்கேன்னா, கடந்த 2 குவார்ட்டர்களில் லாபம் ஏறுமுகமாக கொடுத்த பங்கு இப்போ வரக்கூடிய Q1 ரிசல்ட்லேயும் கடந்த 2 குவார்ட்டர்களோடையும் அதிகமாக லாபம் கொடுத்த பங்குகள் எவை அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னையிலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. இன்னைக்கு தான் டிசிஎஸ்லேருந்து ஆரம்பித்து போகுது. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஏதுன்றது தெரிய வரும். ஓஹோ, புது ரூட் கண்டுபிடிக்கிறீங்களா, இருங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபெயில் பண்ணி விடுற அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னுமே அருமையாக கீழே இறங்கி மேல் நோக்கி ஏறிய ரெக்கவரியான இன்னும் சில பங்குகளை நம்ம கண்டிப்பாக நம்முடைய திருப்பூர் புல் சங்கம் சார்பாக பொன்னாடை உடுத்தி வரவேற்கிறோம். அப்படி ஒரு பங்கு தான் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படின்ற ஒரு பங்கு. என்றைக்குமே ஒரு 90% அங்கே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் என்ன வாழுது, 90% அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட நொந்து போய் தான் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு ரிமைனிங் ஒரு 10 டேஸில், அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு வாரமோ அல்லது 2 வாரமோ நல்ல வாரமாக அமைந்து விட்டால் போதும், இழந்ததை மீட்டு எடுத்துருவாங்க. அப்படித்தான் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல். பயப்புள்ளைக்கு சேட்டையை பார்த்தீங்களா அப்படின்ட்டு சமீப காலமாக இறங்குவதும் ஏறுவதும் சின்ன சின்ன லாபம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தவன் தான். ஆனால் கடைசியில் இப்போ பார்க்க போகல, வெறும் 2 நாள் அல்லது ஒரு வாரம் போதும் தன்னுடைய பழைய நிலையை மீட்டெடுக்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பாதி கிணறு ஏறி வந்த பங்கு 2 நாட்களில் தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்த ஒரு கிங்காக உள்ளது. இன்னும் சில பங்குகள் இருக்கு.
இங்கே பாருங்க ஏஎம்சி செக்டரில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. இனி மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய தொழிலெலாம் நல்லா அமோகமாக தான் இருக்கும், அது ஒன்றும் பெருசாக பாதிக்காதுன்னு நினச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல. இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி வந்து சமீபத்தில் 550 ரூபா ரேஞ்சில் வந்து விழுந்தா அவனும் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்த ஒரு பங்காக இருக்கு. இந்த யூடிஐ ஏஎம்சின்னு ஒரு பங்கு அவனுமே வந்து சமீபத்தில் எல்லாமே காம்படிஷனுங்க. இப்போ வர வர இந்த ஃபண்டுகளுக்குள்ளேயே பல்வேறு ஃபண்டுகள் நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டிங் டீமுக்கு எல்லாமே ப்ரெஷர் தான். பழைய ஃபண்டுகள்லையும் வந்து வெளியே ரிடம்ஷன் ப்ரெஷர் போயிடக்கூடாது, புது ஃபண்டுகளுக்குள்ளேயும் நிறைய காசுகளை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்ற மாதிரி. அது போக இப்போ ஜியோவும் பிளாக் ராக்கும் வேற சேர்ந்து வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ பயங்கரமான போட்டியாக போய்கிட்டு இருக்குது இந்த தொழிலையும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலையும் இந்த யூடிஐ ஏஎம்சி தன்னுடைய வீழ்ச்சி ஆல்மோஸ்ட் 900 வரைக்கும் போனவன் அங்கிருந்து 40% பக்கம் மேல் நோக்கி ஏறி அவனும் சூப்பராக மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஸோ இது போன்ற பல ராஜாக்களை நாம் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் என்ன ஒரு தகவலின் அடிப்படையில் பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா, கீழே இறங்கி மறுபடியும் மேல் நோக்கி ரெக்கவரியான பங்குகள் அப்படின்ற தலைப்பில் பார்த்துருக்கோம். இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவனும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் 20, 35, 80, 108 கோடின்னு 4 முறை 4 குவார்டர்லையும் நல்லா தான் லாபம் பண்ணியிருக்கான். அதை தொடர்ந்து தான் அவனுக்கு ஒரு பரிசு, சிறப்பு பரிசு அப்படின்ற மாதிரி 52 வீக் ஹையை திருப்பி பிடிச்சிருக்கான். இது ஒரு அற்புதமான வழி இந்த குவார்டர்லி ரிப்போர்ட்ஸில் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிக்கிறது என்பது. நான் பார்த்த வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருந்தாவே மோஸ்ட்லி ஆனால் அப்படியும் சில நொந்து போன கிளிகள் இருக்குது. ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லா இருக்கும், டிவிடெண்ட் கொடுக்குற பங்காக இருக்கும், வேல்யூவேஷனும் இருக்கும், எல்லா செக் பாக்ஸும் டிக்காக இருக்கும். இருந்தாலும் அந்த பையன் நல்லா அன்போடும் அறிவோடும் அழகோடும் இருக்கான், அவனுக்கு மேரேஜ் ஆகலையே அப்படின்ற மாதிரி. அப்படியும் சில பங்குகள் இன்னும் லோனில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் இருக்குது. நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதும் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பிடிஎல் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே கீழே இறங்கி 5% கீழே இறங்கி மனசுக்கு கஷ்டமான ஒரு பங்காக இன்றைக்கி மார்க்கெட்டில் டாப் லூசர், ஃபேமஸான பங்குகள் ஏதாவது டாப் லூசரில் இருக்குன்னா இதுவும் ஒரு பங்காக இருக்குது பிடிஎல். இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது மார்க்கெட்டில் இப்போ ரொம்பவுமே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப கம்மியான பங்குகளாக தான் இருக்குது. இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு பங்கு, இந்த பங்கு ஏன் இன்னும் இவ்வளவு கீழே இருந்துக்கிட்டே இருக்கான்? ஒரு காலத்தில் இந்த பங்கு 400 to 1800 ரூபாயெல்லாம் போயிருக்கான். பட் 1800 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% மேலே இறங்கிய பங்காக இப்போ 1114 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த லோ லெவல்லேருந்து பிக்கப் ஆகி மேலே போகலான்னு பார்த்தா, ஆனால் 200 days மூவிங் ஆவரேஜில் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. இப்படி 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் என்ன குவார்டர்லி ரிசல்ட் சொல்லுச்சு? மார்க்கெட்டே வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு பார்த்தா அங்கே டிவிடெண்ட் ஈல்டு என்பது பெருசாக இல்லை. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த பங்கினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் 190 கோடி பக்கமெல்லாம் அவன் லாபத்தை எட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பங்கினுடைய லாபம் என்பது அப்படியே கீழே இறங்கி வெறும் 81 கோடின்னு இறங்கியிருக்கு. மறுபடியும் 81 கோடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி 81லேருந்து 115, 115லேருந்து 47ன்னு கொண்டு வந்துட்டு ஒருவேளை அடுத்த குவார்ட்டரில் பழையபடி 200 கோடி அப்படின்னு லாபம் காமிச்சா மேபி எங்களுக்கு சந்தோஷம் வருமா இல்லையா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய வெகு சில பங்குகளில் இந்த ஹெட்ஜி இன்ஃப்ராவும் உண்டு. இனி இவன் என்ன ரிசல்ட் கொடுப்பானோ அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.